பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியின் ஆராதனையும் அனுபவமும் அப்படிங்கிற பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்போட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனையும் அனுபவமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆராதிக்கிற தேவனுடைய ஊழியர்களின் வாழ்க்கையும் அவர்களுடைய அனுபவ சாட்சிகளையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல ஆராதனையின் மூலம் ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் அநேக இடங்களில் கூடி கூடி தேவனை ஆராதிக்கிற நாட்கள் துவங்கி விட்டது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், மனமுவந்து ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறாங்க, வீடுகளில் ஆராதிக்கிறாங்க. இது நிமித்தமாய் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு இடத்துலயும் உணரப்படுகிறதையும் மகிமை விளங்குகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அநேக ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பி வருகிறார். அவங்களோட வாழ்க்கையில அநேக சூழ்நிலையின் வழியாக ஆண்டவர் பாடலை கொடுத்து, பாடலை எழுத வச்சு, பாட வச்சு ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வருகிறார். வேதத்துல ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபகுக் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை ஏன் இன்னைக்கு வாசிச்சேன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில குறித்த காலத்துக்கு ஒரு தரிசனம் வச்சு அவங்களை அழகா உயர்த்தி இருக்காங்க. அவங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்பட்டு கொண்டு வருகிறது. யாரதுன்னு யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையான்னு நம்ம ஸ்பெஷலா ஒரு பாடல் அடிக்கடி பாடுகிறோம். ஆராதனை வேளையில பாடும் பொழுதே இருதயம் உடையப்பட்டு அநேகர் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கறத பார்க்க முடியுதில்ல. அந்த அழகான பாடலுக்கு சொந்தக்காரர் அன்பு பாஸ்டர் ஆரோன் பாலா அவர்கள் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. அவர்களின் ஆராதனையையும் அவர்கள் அனுபவத்தையும் கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரைஸ் லார்ட் அண்ணே. பிரைஸ் லார்ட். சோ இன்னைக்கு எங்களோட ஆராதனையும் அனுபவமும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நீங்க வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா ஆண்டவர் இந்த அழகான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்று ஆராதனையும் அனுபவமும் நிகழ்ச்சியின் மூலமாய் அநேக ஆராதிக்கிற தேவ ஊழியர்களோட சாட்சியை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஜனங்கள் ஆண்டவரை தேட தொடங்கிட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் அறியப்படும். அப்ப ஜனங்கள் எல்லாரும் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு பாடல் மூலமா ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. புதுசா வெளியிடப்படுகிற பாடல்கள்ல கூட யூடியூப்ல என்ன கமெண்ட் வருது? நான் கிறிஸ்தவன் இல்ல, ஆனா இந்த பாட்டு எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நான் இயேசு அறிந்து கொள்ளல, ஆனா இந்த பாடல் என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றத பார்க்க முடியுது. என்ன இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்கள்லயும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். சோ உங்களோட வாழ்க்கையின் அனுபவ சாட்சியை நாங்க கேட்க ஆசையா இருக்கோம். நீங்க சொல்லுங்களேன், இன்றைக்கு உங்களோட பாடல்களை யூடியூப்ல பார்த்திருப்பாங்க, ஜனங்கள் அந்த பாடல்களை பாடி ஆராதிக்கிறாங்க. ஆனா உங்களோட வாழ்க்கையின் சாட்சி ஒரு சிலருக்கு தெரியும். பார்த்து கொண்டிருக்கிற எங்க வாலிபர்களுக்கு, நேயர்களுக்கு உங்களோட சிறு வயது எப்படி இருந்தது எங்க கிட்ட சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட். முதலாவது இந்த ஆராதனையும் அனுபவம் என்கிற இந்த நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பு கொடுத்த, இந்த இடத்துல உட்கார வைத்த ஆண்டுக்கு நன்றி சொல்றேன். எங்களுடைய சின்ன வயசு பாத்தீங்கன்னா, நாங்க ஏசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்துல பிறந்தோம். எங்களுக்கும் ஏசுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்களுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல நாங்க பிறந்தோம். என் கூட பிறந்த 2 தங்கச்சி, ஒரு தம்பி, மொத்தம் நாங்க 6 பேர். என்னுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி கிராமமா இருந்தாலும் நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க தாத்தா பாட்டியோட காலத்திலே எங்க அப்பா அம்மா எல்லாம் டெல்லிக்கு போயிட்டாங்க. அவங்க என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே டெல்லியில தான் பிறந்தாங்க, அங்கதான் வளர்ந்தாங்க. நானும் ஒரு 5 வயசு வரைக்கும் டெல்லியில எங்க அப்பா அம்மா கூட வளர்க்கப்பட்டேன். கரெக்டா என்னோட 5 வயசு முடிஞ்சு என்னோட 6வது வயசுல எங்க அம்மா என்ன பெரியம்மா வீட்டுல படிக்க வச்சுட்டு ஸ்கூல்ல என்ன சேர்த்துட்டு அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. நான் வளர்ந்தது, நான் படிச்சது எல்லாமே என்னுடைய பெரியம்மா வீட்டுல தான். நான் முதல்ல இயேசு பத்தி கேள்விப்பட்டது எப்போதுன்னா 2003ல. அப்போதான் நான் முதல் இந்த இயேசு அப்படின்ற பேரை நான் கேள்விப்படுறேன். கிராமத்துல எங்க பெரியம்மா வீட்டுல வளர்ந்ததுல ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். அந்த ஒரு கிராமத்துல சண்டே கிளாஸ் டீச்சர் அவங்க அந்த ஊர்ல அவங்க தான் போஸ்ட் மாஸ்டர். அவங்க வீட்டுல தான் டிவி இருக்கும். 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும், டிவி பாக்குறதுக்கு எல்லார் வீட்லயுமே இருக்காது, கிராமத்துல ஏதாவது ஒரு வீட்டுல தான் இருக்கும். சனி ஞாயிறு வந்துச்சுன்னா அவங்க வீட்டுல தான் படம் போடுவாங்க. அந்த டிவி பாக்குறதுக்காகவே நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க வீட்டுல டீ கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல மாடு இருக்கும். அந்த டீ சும்மா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவணும், வீடு பெருக்கணும், அவங்களுக்கு கையில் கால்லாம் அமுக்கி விடணும். இதெல்லாம் பண்ணா கொஞ்சமா அவங்க டீ கொடுப்பாங்க. அந்த காலத்துல டீ எல்லாம் எங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுக்காகவே நாங்க அங்க போவோம். அப்போ அவங்க வீட்டுல இருக்க எல்லா வேலையுமே செய்வோம். அவங்க சர்ச்சுக்கு போறவங்க. அவங்க பேரு காந்திமதி. அவங்க ஒரு நாள் சனிக்கிழமை அந்த மாதிரி தான் ஒரு டிவி பாக்குறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது
அங்க முதல்ல ஆராதனை ஜெப கூட்டினா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாஸ்டர் சேர்ல உட்காந்துருக்காரு, நிறைய ஜனங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இயேசு மட்டும் போதும் இந்த உலகிலே, வேற என்ன வேண்டும் நமக்கு இந்த வாழ்வில். இதான் நான் கேட்ட முதல் கிறிஸ்தவ பாடல். ஸோ அந்த இடத்துல இப்படி கைத்தட்டி பாடும்போது நான் என்ன பண்ணேன், டிவி பார்க்கறதுக்காக போனேன். ஸோ அப்போ ஏதாவது படம் போட்டிருப்பாங்க, சனிக்கிழமை 6 மணி ஆனால் போடுவாங்க. ஸோ அந்த படம் பார்க்கறதுக்காக நான் அவங்க என்ன பண்றாங்கன்னு அப்படியே எட்டி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஆண்டுடைய கரம் என்ன அப்படியே எட்டி பிடித்தது. 7th படிக்கும்போது நான் முதல்ல அந்த சண்டே கிளாஸ்ல அந்த சின்ன கூட்டத்தின் மூலமா நேற்று ஏற்றுக்கொண்டேன். நான் முதல்லயே எனக்கு வந்து பெரிய கனவு திருப்பதி போகணும்னு ஒரு ஆசை. அப்போ திருப்பதியில் போனா மொட்டை போடணும், லட்டு கொடுப்பாங்க மெயினா. அந்த லட்டுக்காகவே நான் திருப்பதி போன ஆசை. எங்க அம்மா வந்து டெல்லியில இருந்தாங்க. எங்க பெரியம்மா எல்லாம் அடிக்கடி திருப்பதி போவாங்க, சொந்தக்காரங்க திருப்பதி போவாங்க. அவங்க போயிட்டு அந்த லட்டு கொடுத்து அந்த கயிறு, மஞ்சள் கயிறு, அந்த டாலர்லாம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஆசை எப்படியாவது ஒரு நாள் தான் இந்த திருப்பதி போகணும். அங்க போனா புலிஸ் அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ இதுக்காகவே திருப்பதி போகணுன்றதுக்காகவே எங்க அப்பா அம்மா டெல்லியில இருந்து கிளம்பி வந்தாங்க. என்னை கூட்டிட்டு திருப்பதி போயிட்டு மொட்டை போட்டு கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேப்ல தான் நான் அப்படியே சண்டே கிளாஸ்ல உட்காந்து இயேசு தான் தெய்வம், அந்த நோவா கதையை சொல்லி கொடுத்தது நான் அதை அப்படியே ஃபீல் பண்ணேன். அப்போ எங்க அம்மா அப்பா வந்து கேட்டாங்க, நம்ம திருப்பதிக்கு போலாமா அப்படி சொல்லி. இப்போ நான் சொன்னேன், நான் வரல, திருப்பதிக்கு நான் வரல, இயேசுதான் தெய்வம் அப்படி சொல்லி 7வது படிக்கும் போதே நான் ஆண்டவருக்காக நின்னேன். ஸோ இது வரைக்கும் நான் திருப்பதிக்கு போல. எனக்கு ஒரு ஆசை, திருப்பதிக்கு நான் போகணும் அப்படின்னா அவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தான் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா நிறைய திருப்பதி இருந்து நிறைய காலிங் வருது. ஸோ என்னால இப்ப போகத்தான் டேட் இல்லை. ஸோ ஆண்டவர் அந்த அளவுக்கு மாத்தி இருக்கிறார். சூப்பர்ண்ணே. சோ எட்டி பார்த்தவரை ஆண்டவருடைய கரம் எட்டி பிடித்தது, 8வது உயரத்துல உயர்த்தி வைத்தது. அழகா ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. உங்களோட பாடல்கள் மாதிரி நீங்க பேசுறதுமே எதுகமணியா இருக்கு. எட்டி பார்த்தவரை எட்டி பிடித்து 8வது உயரத்துல உயர்த்தி வைத்திருக்கிறது. ரொம்ப சூப்பர்ண்ணே. சோ அழகான ஒரு சண்டே ஸ்கூல் மூலமா அந்த வீட்டுல நீங்க ஒரு டீக்காக போயிருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை இவ்வளவு அழகா உயர்த்தி வைத்து இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வச்சிருக்கிறாருனே. சோ ஆராதனையும் அனுபவமும், உங்களோட ஆராதனையும் அனுபவத்தையும் நாங்க கேட்க ரொம்பவே ஆசையா இருக்கிறோம். சோ இப்படி நீங்க ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. சொல்லுங்க அண்ணே, உங்களோட முதல் பாடல் எப்படி நீங்க எழுதுனீங்க? பாடலை குறிச்ச ஆசை உங்களுக்கு எப்போ உருவாச்சு? ஆராதனை குறித்து அந்த வாழ்க்கை எப்படி உருவாச்சு? அதை பற்றி ஷேர் பண்ணுங்களேன். எனக்கு பாட்டு எழுதணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படல. எனக்கு பாட்டு எழுதணும்னு ஆசை இருந்துச்சு. அது ஆண்டோடைய பாட்டுல சினிமாவுக்கு எழுதணும்னு ஆசை இருந்துச்சு. என்னுடைய சின்ன வயசுல வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் வாசல்லே 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும், ஸ்கூல் வாசல்லே வந்து இந்த பாட்டு புக் எல்லாம் விற்பாங்க. ஒரு படத்தோடைய பாட்டு 5 பாட்டு 6 பாட்டு ஒரு குட்டியா ஒரு புத்தகம். சோ அந்த பாட்டு எல்லாம் நான் வாங்கி ரொம்ப சேகரிப்பேன். ஸ்கூல் படிக்கும் போது சமூக அறிவியல் புக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், நல்ல மொத்தமா இருக்கும். அப்ப கிராமத்துல மரத்தடியில் தான் உட்கார வச்சிருப்பாங்க மதிய நேரத்துல. இப்ப நாங்க வந்து ஸ்கூல்ல அந்த டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நாங்க அந்த பாட்டு புக்கு உள்ள வச்சு அதை மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம். ஒவ்வொரு படத்துல வர பாட்டு, அந்த படத்துல வர லவ் சாங்கு, நல்ல சாங்ல எனக்கு மனப்பாடம் பண்ணி, ஸோ இதே பாட்டு புக்கே படிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு எப்படியாவது சினிமாவில் ஒரு பெரிய பாடல் ஆசிரியர் வரணும் எனக்கு பயங்கர ஆசை. வைரமுத்து மாதிரி, நான் முத்துக்குமார், பா விஜய், இவங்களாம் சூப்பரா எழுதுவாங்க பாட்டு. ஸோ இவங்கள மாதிரி பாட்டு எழுதுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு சென்னைக்கு போகணும். சென்னை எங்க இருக்குன்னு தெரியாது. நான் கிராமத்துல மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். பெரியமாவுடைய மாடு மேய்ச்சதான் சோறு போடுவாங்க. மாட்டு சாணி எல்லாம் தான் ஒரு டம்ளர் கூழ் கொடுப்பாங்க. ஆனா கனவு வந்து சென்னை போகணும், அதுவும் மெயினா கோடம்பாக்கத்துக்கு போகணும். ஸோ அங்கதான் சினிமாக்காரங்களாம் இருப்பாங்கன்னு ஒரு பெரிய ஆசை. கொஞ்ச நாட்கள் ஆனது. ஆண்டவர் எந்த கோடம்பாக்கத்துக்கு சினிமாவுக்கு பாட்டு எழுதுன்னு நினைச்சனோ அதே கோடம்பாக்கத்துல சபையை கொடுத்து அவருக்கு பாட்டு எழுத வச்சிருக்கிறாரு. அவருடைய திட்டம் ரொம்ப பெருசு. சூப்பர்ண்ணே. எவ்வளவு அழகா ஆண்டவர் உங்களை தேடுகிறார், உங்க ஆசைகளை நிறைவேற்றுகிறார். ஆனா அவரோட பாதையில நிறைவேற்றுகிறார். பாட்டு எழுதணும்னு ஆசை, கோடம்பாக்கம் போகணும்னு ஆசை. ஆனா அதே கோடம்பாக்கத்துல அவருக்கு சபையை ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். அண்ணே சொல்லுங்க, உங்களோட முதல் பாடலை பற்றின அனுபவங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்களேன். என்னுடைய முதல் பாடல் வந்து என் தேவைகளை அறிந்தவரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். ஸோ இந்த பாட்டு வந்து நம்ம தான் படிக்கலையே, நம்ம பிள்ளைகளையாவது நல்லா படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த நேரத்தில் என்னுடைய பெரிய மக வந்து ஊர்ல எல்கேஜி படிச்சுட்டு இருந்தா. ரொம்ப கடன் பிரச்சனை, ரொம்ப வட்டி கடன்லாம் ரொம்ப லாக் ஆனதால அந்த படிப்புல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு 2016 வருஷம் சென்னைக்கு நாங்கள் டிராவல் பண்றோம். ஸோ அப்போ வரும்போது ரொம்ப சின்ன வீடு தான், 2500 ரூபாய் கோடம்பாக்கத்தில் ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து அதில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடங்கணும். அப்போ நானும் என்னுடைய மகளும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். பெருசா சப்போர்ட் இல்லை, ரொம்ப லாக்கு, ரொம்ப ரொம்ப ஏழ்மை, யாரும் உதவுறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு ஒரே நம்பிக்கை ஏசப்பா மட்டும்தான். இப்போ நானும் என்னுடைய மகளும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது, என் தேவைகளை அறிந்தவரே, என் பிள்ளைக்கு எப்படியாவது நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி அப்படியே பேசின அந்த வார்த்தைகளை கர்த்தர் ராகமா மாற்றி கொடுத்தார். ஸோ எனக்குள்ள இருக்கிற தாகத்தை கர்த்தர் ராகமா மாற்றி கொடுத்தார். அந்த ராகத்தை வேகமா ஆண்டவர் வந்து
ரிலீஸ் பண்ணவும் அநேகருடைய சோகத்தை மாற்றவும் கத்தர் பயன்படுத்துகிறார். Praise God. நிச்சயமானே ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற தாகத்தை ராகமா மாத்தி சோகத்தை மாற்ற ஆண்டவர் கருவியா பயன்படுத்துறாரு. எவ்வளவு அருமையான ஒரு பாடல் இல்ல. நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலர் கூட தேவைகளோட இருக்கலாம். கண்டிப்பா. அந்த பாடல் ஒரு சில வரிகள் பாடுங்களேன். என் தேவைகளை அறிந்தவர், என் வழிகளையும் அறிந்தவரே, உம் கண் முன்பாக என்னை வைத்தவர், என் கண்ணீரையும் துடைப்பவரே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே, உயிருள்ளவரை உம்மை துதிப்பே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே, உயிருள்ளவரை உம்மை துதிப்பே, என் தேவைகளை அறிந்தவர், என் வழிகளையும் அறிந்தவரே. வாவ், சூப்பர் அண்ணே. சோ ஆண்டவர் அழகா உங்கள் தேவைகளையும் உங்க வலிகளையும் அறிஞ்சு அந்த அப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி பாடலை ஆண்டவர் தந்திருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயம். சோ பாடல்களை வெளியிடும் போது நிச்சயமா ஒவ்வொருத்தரும் சாதாரணமா ஒரு பாடலை வெளியிட முடியாது. ஏன்னா இந்த ஆராதனையும் அனுபவம் நிகழ்ச்சியில ஒரு சில பேர் சொல்லும் போது சொல்லியிருக்கிறாங்க, அந்த பாடலை வெளியிட அவ்வளவு போராட்டம் இருக்கும். சூழ்நிலைகளை கடந்து ஒரு பாடல் வெளிவரும். உங்க முதல் பாடலுக்கு அப்படி ஏதாவது சம்பவம் நடந்ததுதானே? நாங்க வந்து இந்த முதல் பாடல் வந்து 2018 வருஷத்துல எழுதினேன். சரி. ஸோ அந்த டைம் வந்து இந்த சிடி எல்லாம் க்ளோஸ் ஆகுற டைம். அப்போ வந்து ஒரு ஆல்பம் மாதிரி 10 சாங் போடுவோம், 10 சாங் ஒரு சிடியில் இருக்கும். அந்த டைம் தான் யூடியூப் வந்து ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து இந்த மாதிரி பாடல் வரவங்க ஆர்டிஸ்டோடைய பாடலை வாங்கி அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பாடலை நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு பெரிய கனவோடு கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸோ அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க பெரிய இடம். ஸோ நம்மளுடைய பாட்டெலாம் எடுப்பாங்களா? அந்த அளவுக்கு என்னுடைய பாட்டு மியூசிக் அந்த அளவுக்கு ஒருத்தம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக பண்ண ஒரு பாடல். அப்போது கூட தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு அந்த அந்த ஓனர் தெரியும், நான் ரெக்கமெண்ட் பண்ண கண்டிப்பாக எடுத்துப்பாங்க உங்களுடைய பாடலை அப்படி சொல்லி அவர் அவங்க பைக்கில் குறைச்சி கூட்டின்னு போகிறார். ஒரு பெரிய கனவோடு போகிறோம், கண்டிப்பாக என்னோட பாடல் எடுத்துப்பாங்க, என்னோட பாடல் யூடியூப்பில் வரப்போகுது அப்படி சொல்லி ரொம்ப கனவோடு போனால் அவர் அந்த பாட்டை கேட்டு சொன்னார், தம்பி இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படி சொல்லி. ஸோ இவர் கூட வந்ததால் தான் நான் அவனை உட்கார வச்சு பேசுகிறேன், இல்லைன்னா நான் அவனை உள்ளே சேர்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு எப்படியே பேசினார். ஸோ தனியாக அவமானப்படுத்தியிருந்தாலும் அவமானப்பட்டிருக்கலாம், கூட பாஸ்டர் முன்னாடி அவமானப்படுத்தினோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பல நேரங்களில் நம்ம முன்னாடி வந்து அவமானப்பட்டுருவோம். ஸோ அந்த அவமானத்தை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு ஒன்று நம்ம சிரிப்போம். அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு வலி மறைஞ்சிருக்கும். கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்து தம்பி கொஞ்சம் வெளியே நிலைப்பான்னு சொல்லி வெளியே அனுப்பினார். நாங்கள் போன பைக்கில் கண்ணாடி இருந்துச்சு, அந்த மிரரில் பார்த்து என்னுடைய கண் கலங்கந்து நான் பார்த்தேன், பாட்டு எழுதுன்னு நான் கேட்கவே இல்லையே, எனக்கு எது நீங்கள் பாட்டு கொடுத்தீங்க? ஸோ பாட்டு எழுதுறதுக்கு நான் பாட்டு எழுதணும்னு ஆசைப்படுறது என் தப்பா? ஸோ எனக்கு நான் அதுக்கப்புறம் பாட்டு எழுத மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படி சொல்லி நான் அப்பவே பேசினேன். ஆனால் அதே கோடம்பாக்கத்தில் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன். ஏன்னா அவருடைய தம்பி ஊழியக்காரர்களுக்கு வார்த்தையினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிற தேவன். உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது உண்மையில ஆண்டவருடைய கிரியையை பார்க்க முடியுது. வெட்கங்களும் வேதனைகளும் கடைசியில ஆண்டோடைய மகிமைக்காக அப்படின்னு. ஏன்னா ஒருவேளை இன்னைக்கு கூட இப்படி ஆசைப்படுகிற ஒரு சிலர் இப்படி இருக்கலாம், இந்த பாதையை கடந்து போயிட்டு இருக்க ஒரு சிலர் இருக்கலாம், வேதனையோட கண்ணீரோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களோட சாட்சி நிச்சயமா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது, அவங்களையும் ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஆனா சொல்லுங்க அண்ணே, சோ இப்படி ஆண்டவர் உங்களை அழகா உங்கள் பாடல்கள் எல்லாம் வெளிவரதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். பல விதமான பாடுகள்ல இருந்து உங்களை தாண்டி வர உதவி செய்தார். இப்போ சமீபமா அநேகர் பாடுகிற உங்களோட பாடல் வந்து என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர் யார். இந்த பாடல் எனக்குமே பர்சனலா ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு பாடல். ஏன்னா நானும் ஆராதனை நடத்தும் போது சில வேளைகளில கண்ணீரோட இந்த பாடல் நடத்துறது உண்டு. என்னோட வாழ்க்கையில அது குறிச்ச சாட்சிகள் உண்டு. அப்போ ஒரு தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே இல்ல நம்மளோட கருவை ஆண்டவர் பார்க்கிறார். நான் யாரு, நான் எப்படி வளருவேன், நான் எப்படி நான் உருவாவேன் அப்படிங்கறத கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. அப்படி எலும்புகள் உருவாகல, நரம்புகள். ரொம்ப அருமையான பாட்டுன. இந்த பாட்டை நீங்க எப்படி எழுதுனீங்க, எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அதை எழுதுனீங்க எங்களோட சொல்லுங்களேன். ஸோ இந்த பாட்டு வந்து நான் எழுதின நாள் வந்து 2023 வருஷம் ஜனவரி மாசம் 28ஆம் தேதி ஒரு 3:50 4 மணிக்குள்ள இந்த கேப்ல நான் ஜெபிக்கிறதுக்காக என்னோட சர்ச்சுக்கு போனேன்.
ஸோ அப்போ நிறைய கேள்வி மனசுல என்னன்னா, நான் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தா, இல்ல எங்க அம்மா சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தா, அவங்க வயித்துல இருக்க பிறந்தேன்னா சர்ச்சுக்கு போய் பைபிளை தூக்கி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கு. எங்க தாத்தா பாட்டி இயேசுவை ஏத்துக்கல, எங்க அப்பா அம்மா இன்னும் ரட்சிக்கப்படாம தான் இருக்கிறாங்க. அவங்க வயித்துல பிறந்த என்ன எப்படி ஆண்டவரை நீங்க ஊழியக்காரனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு மனசுல ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து எனக்கு 2 பெண் பிள்ளைகள், எனக்கு 3வது ஒரு பையன் பிறந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட அண்ணா அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நீங்க ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுத்தா உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்லி. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண் குழந்தை கொடுத்தாரு. அதே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்ணேசப்ப, அண்ணாளுக்கு நீங்க கொடுத்தீங்களே, இன்னால நாங்க ஜெபம் பண்றோம், எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா, ஏற்கனவே 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, 3வது ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் உங்கள்கிட்டே கொடுத்துருவேன் சப்பா. சரி, இப்ப பெண் குழந்தை கொடுத்தா யாருக்கிட்டப்பா கொடுப்பா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் என் வயித்துல இந்த பொண்ணு நாங்க இப்படி நினைச்சோம், இந்த பொண்ணு வேண்டாம், களைஞ்சுதான் நல்லா இருக்குமே, நம்ம களைச்சா தப்பு, அதுவே அழிஞ்சு போய் தான் நல்லா இருக்குமே அப்படி சொல்லி இது 2 தாட்டும் ஒன்னா சேர்ந்து தெய்வ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுதுதான் என் பொண்ணு, என்னுடைய என் பொண்ணு வயித்துல இருக்கும்போது என்னை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு, என் மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கு, நீ வந்து என்ன இந்த உலகத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் நான் வருவேன், அப்படி என் தடையை உடைச்சு நான் வருவேன் அப்படின்னு என்னை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது தான் என்ன அறியாம ஒரு ராகம் எனக்குள்ள, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல. நான் யோசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ராகம் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. உடனே மொபைல் தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் பாட்டு கொடுக்குறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உடனே பாட்டு எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன், மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ண என் எலும்புகள் அந்த ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள, ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்குள்ள இந்த முழு பாடலையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ராகம், அந்த வரிகள் எல்லாமே, படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாடல் திரும்ப கேட்டு நான் நோட்ல எழுதி நான் பாடுறேன், எனக்கே ஒரு பெரிய பிளெஸிங்கா இருக்கு. அதாவது உங்க பாட்டி உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்க பாட்டியோட கருவுக்குள்ள மறைஞ்சிருக்கிற, உங்க அம்மாவுடைய கருவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உன் கரு மேலதான் என்னுடைய முழு கவனமும். உலகத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, அம்மா இல்லாம எப்படிப்பா புள்ள வந்தாங்க கேட்பாங்க. ஸோ அம்மா இல்லாம எப்படி புள்ள வந்தாங்கன்றது உலக கணக்கு, பிள்ளைக்காக தான் அம்மாவே வந்தாங்கன்றது அவருடைய கணக்கு தான் தரிசனம். ஆண்டவர் அழகான ஒரு தரிசனத்தையும் அதை அழகா வெளிப்பாடா கொடுத்து பாடல் வழியா நிறைய பாஸ்டர் கேட்டாங்க, இந்த வெளிப்பாடு எங்களுக்கு வரலையப்பா, எப்படி உங்களுக்கு வந்துச்சு நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கும் அதை பேசினார். அந்த பாடலை நான் நடத்த போகும்போது என்னுடைய வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி சூழ்நிலை நடந்தனால ஆண்டவர் அந்த கருவை கண்டிருக்கிறார். எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடி, நரம்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கண்டு நம்மளை உருவாக்கி வருகிறார். ஆனா அந்த பாட்டு நீங்க எங்களுக்காக இப்போ ஒரு சரணம் பாடுங்களேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. ஆமென். அவருக்கு நன்றி சொல்றதுக்கு வேற வார்த்தையும் இல்ல வேற ஆசையும் இல்ல. நிச்சயமா அவரை தவிர வேற ஆசை அந்த பூமியில இருக்கவே முடியாதுன்னு. அப்படிப்பட்ட இயேசு உங்கள் வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். கோடம்பாக்கத்துல சபை வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க. சோ ஆண்டவர் எப்படி உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார், அது கடந்து வந்த பாதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. என்னோட ஒய்ஃப் ஊர் வந்து கோடம்பாக்கம். நான் 2016 வருஷத்துல எங்களுடைய கிராமத்துல இருந்து ரொம்ப கடன், எங்களுக்கு ரொம்ப கடன். ஸோ ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா உருவாக்குவார். அப்போ கடன்ல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நானுடைய மனைவி பிள்ளைங்கெல்லாம் 2016 செப்டம்பர் மாசம் போட்டு இருக்கிற அதே ட்ரெஸ்ஸோட கூட எங்க ஊர்ல இருந்து நாங்க சென்னைக்கு டிராவல் பண்றோம். சென்னைக்கு டிராவல் பண்ணி டி நகர்ல நிறைய கடைகள்ல ஏறி இறங்கி எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பீங்களா சொல்லி நிறைய கடைகளை நான் கேட்டிருக்கிறேன். எந்த கடையிலுமே எனக்கு வேலை கொடுக்கல. இப்ப படிச்சிருக்கிறேன், 9th தான் படிச்சிருக்கிறேன், அதனால கொடுக்கல. ஸோ கடைசியா வந்து ஹைதராபாத் பிரியாணி ஒரு கடை இருக்கு, அந்த ஹோட்டல்ல சப்ளையரா வேலைக்கு சேர்த்தாங்க. ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. ஸோ அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கோடம்பாக்கத்துல தொடங்கணும். ரொம்ப கஷ்டம். ஒரு 10 ரூபாய் கீழே கிடந்தா என் பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி தரலாமேன்னு தெருவா அலைஞ்ச நாட்கள் உண்டு. ஸோ இதன் மத்தியில என்கிட்ட வந்து ஒரு பாரம் இருந்துச்சு, ஏசுக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு வாஞ்சை இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் ஸ்டேஜ்ல பிரசங்கம் பண்றேன். ஆனா இதுக்கு ஸ்டேஜ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு லீவு. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு என் மனைவி பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு ஒரு சைக்கிள் இருந்துச்சு, என்னோட மாமியார் வாங்கி கொடுத்தாங்க 1000 ரூபாய்க்கு அந்த சைக்கிள் எடுத்துட்டு நிறைய தெருவில் போய் நின்று இயேசுடைய அன்பை பத்தி பாட்டு பாடி சொல்லுவேன், டான்ஸ் ஆடுவோம் தெருவில். ஸோ பைத்தியக்காரத்தனமா ஆண்டவரை நாங்க பாடுவோம். நான் ஆராதிக்கிறதுல ஒரு பைத்தியக்காரன். ஸோ ஆண்டவரை ஆராதிச்சிட்டே இருப்பேன், ஆண்டவரை துதிச்சிட்டே இருப்பேன்.
24/7 ஆண்டவரை உயர்த்திட்டே இருப்பேன். நிறைய பேர் என்னை பத்தி என்னடா பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவீதுக்கும் ஆரோன் பலக்கும் போட்டி வச்சு ஆரோன் பல தான் ஜெயிப்பேன் ஆராதிக்கிறதுல. நிச்சயமா அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை பைத்தியக்காரத்தனமா ஆண்டவர் ஆராதிக்க வச்சிருக்காரு. பவுல் சொல்றது போல நான் ஒரு பாட்டு எழுதிருக்கேன், இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உங்களை துதிக்க மறந்துட்டேன் அந்த நாள் என்னுடைய மரணம் அப்படி சொல்லி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எப்படி சபையை நம்மளுக்கு கொடுத்தாரு? அப்பதான் சின்ன சின்னதா ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கும் போது, அப்போ அந்த ஊர்ல இருந்து வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ எதை இழந்தியோ அதை நான் இங்க கொடுப்பேன் அப்படி சொல்லி சொன்னாரு. என்னுடைய ஊர்ல நான் வச்ச இந்த மொபைல் கடை பேர் வந்து ஒமேகா மொபைல் ஷாப். ஸோ இங்க சென்னையில வந்து எனக்கு ஒமேகா அப்படின்ற ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்துறாரு. எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு சின்னதா ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2018 வருஷத்துல ஒரு சின்னதா ஒரு வீட்டுல ஒரு ப்ரேயர் கூட்டம் மாதிரி ஆரம்பிச்சோம். ஸோ அந்த சின்னதா ஒரு ப்ரேயர் கூட்டம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியமா மாறி இருக்குது. ஒரு சபையை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ நாங்க ஆசைப்படவே இல்லை ஊழியம் செய்யணும், பாட்டு எழுதணும், பாஸ்டரா வரணும்னு ஆசைப்படவே இல்லை. ஆனா பரலோகம் ஆசைப்பட்டு இருக்குது. ஒரு மெசேஜில் சொல்லுவேன், டாக்டர் ஆகணும்னா நீங்க முடிவு பண்ணலாம், டீச்சர் ஆகணும்னா நீங்க முடிவு பண்ணலாம், இல்ல பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னா நீங்க முடிவு பண்ணலாம், ஊழியக்காரரா வரணும்னா அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு. குறித்த காலத்துக்கு வைத்து உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. கோடம்பாக்கம்